தமிழ் சினிமாவுல இந்த வருஷம் எதிர்பாராத படங்களோட வெற்றி ஆண்டா அமைஞ்சிருக்கு. எதிர்பார்த்த பல உச்ச நட்சத்திரங்களோட படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பின்னடைவு சந்திச்ச நிலையில சின்ன பட்ஜெட் படங்கள் முத்திரை பதிச்சிருக்கு. கோட் வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் நடிப்புல போன செப்டம்பர் 5ஆம் தேதி திரையரங்கங்கள்ல வெளியான படம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த படம் கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவானதா சொல்லப்படுது. உலக அளவுல இந்த படம் மொத்தமா 450 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டினதா தகவல் வெளியாயிருக்கு. அந்த வகையில இந்த வருஷத்தோட அதிக வசூலு குவிச்ச படங்கள் பட்டியல்ல விஜயோட கோட் படம் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. அமரன் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்புல தீபாவளியை முன்னிட்டு திரையரங்கங்கள்ல வெளியான படம் அமரன். மறைஞ்ச ராணுவ வீரர் மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாற்று அடிப்படையா வச்சு உருவான இந்த படத்துல சாய் பல்லவி முகுந்தோட மனைவியான இந்து ரெபேக்கா வர்கீஸ் கதாபாத்திரத்துல அழுத்தமான நடிப்பை பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த படம் 350 கோடி வசூலை ஈட்டினதா தகவல் வெளியாயிருக்கு. படத்தோட பட்ஜெட் 200 கோடிக்கும் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வேட்டையன் தாசே ஞானவேல் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல போன அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்கங்கள்ல வெளியான படம் வேட்டையன். ரஜினியோட மாஸ் பிளஸ் ஞானவேலோட சமூக கருத்துக்கள் கலந்து கலவையா இந்த படம் உருவாச்சு. 250 கோடிக்கும் அதிகமான வசூல இந்த படம் ஈட்டினதா சொல்லப்படுது. இந்த வருஷத்துல அதிகமா எதிர்பார்க்கப்பட்ட படங்கள்ல இதுவும் ஒண்ணு. மகாராஜா நித்திலன் சுவாமிநாதன் இயக்கத்துல விஜய் சேதுபதி நடிப்புல போன ஜூன் 14ஆம் தேதி திரையரங்கங்கள்ல வெளியான படம் மகாராஜா. ரொம்பவே கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டதா சொல்லப்படக்கூடிய இந்த படம் உலக அளவுல 160 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டிருக்கதா சொல்லப்படுது. ராயன் தனுஷோட 50வது படமான இதை அவரே இயக்கி நடிச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிச்ச இந்த படம் 100 கோடி பட்ஜெட்ல உருவானதா சொல்லப்படுது. உலக அளவுல 155 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டினதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்தியன் 2 ரொம்ப பெரிய இடைவெளிக்கு பின்னாடி சங்கர் இயக்கத்துல வெளியாயிருக்கு இந்த படம். இந்தியன் 2 ரசிகர்களிடையே கிளாசிக் அப்படின்னு கொண்டாடப்பட்ட இந்தியன் படத்தோட 2ஆம் பாகமா இந்த படம் வெளியாச்சு. 250 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்ல உருவானதா சொல்லப்படக்கூடிய இந்த படம் 130 கோடிக்கு வசூலை ஈட்டினதா சொல்லப்படுது. கங்குவா சிறுத்தை சிவா இயக்கத்துல சூர்யா நடிப்புல பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட படம் கங்குவா. ஆனா இந்த படம் பலவீனமான திரைக்கதையால ரசிகர்கள் கிட்ட எதிர்மறையான விமர்சனங்களை பெற்றுச்சு. 300 கோடிக்கும் அதிகமான பட்ஜெட்ல உருவானதா சொல்லப்படக்கூடிய இந்த படம் உலக அளவுல 110 கோடியை வசூலிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. அரண்மனை 4 சுந்தர் சி இயக்கத்துல வெளியான இந்த படம் 40 கோடி பட்ஜெட்ல உருவானதா சொல்லப்படுது. ஆனா இந்த படம் 100 கோடியை வசூலிச்சது இந்த வருஷத்தோட சர்ப்ரைஸ் வசூல் தான். அயலான் அப்புறம் கேப்டன் மில்லர் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையரங்கங்கள்ல வெளியான படம் அயலான். இந்த படம் உலக அளவுல 75 கோடிக்கும் அதிகமா வசூலை ஈட்டினதா சொல்லப்படுது. அதே மாதிரி தனுஷோட கேப்டன் மில்லர் படமும் பொங்கல் பண்டிகைக்கு வெளியாச்சு. இந்த படமும் 75 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டி இருக்கிறதா சொல்லப்படுது. தங்கலான் ரஞ்சித் இயக்கத்துல விக்ரம் நடிப்புல ஆகஸ்ட் 15ஆம் தேதி திரையரங்கங்கள்ல வெளியான படம் தங்கலான். இந்த படம் உலக அளவுல 68 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கருடன் துரை செந்தில்குமார் இயக்கத்துல சூரி நடிப்புல மே 31ஆம் தேதி திரையரங்கங்கள்ல வெளியான படம் தான் கருடன். இந்த படம் 50 கோடிக்கும் அதிகமான வசூலை ஈட்டி குறைஞ்ச பட்ஜெட் படங்கள்ல அதிக வசூலை ஈட்டின படமா இந்த பட்டியல்ல இடம் பிடிச்சிருக்கு.